First thing is, when we face a problem in our life, we run to people. முதலாவது என்னன்னா நமக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன பண்றோம், மனிதனை தேடி ஓடுகிறோம். Something happened in Rebecca's stomach. ரெபேக்காவுடைய வயிறுல ஏதோ ஒன்று ஆனது. Something different. ஏதோ வித்தியாசமாய். Immediately she didn't call up a gynecologist. உடனே ஏதோ கைனகாலஜிஸ்ட கூப்பிடல. She said, Lord, what is this happening in my stomach? ஆண்டவரே என்ன என் வயிறுல நடக்குது அப்படின்னு. Okay, so that's how for everything you need to inquire of God. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். We thought that God will talk to us only about spiritual things. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வெறும் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் தான் பேசுவாருன்னு. Go for a meeting, don't go for a meeting, only such things he'll talk. மீட்டிங்க்கு போவாதுன்னு அது மட்டும் தான் பேசுவார்னு நினைச்சிட்டு Now இருக்கீங்க. God is more concerned about you rather than your ministry. ஆண்டவர் உங்க ஊழியத்தோட உங்க மேல ரொம்ப கரிசனையாய் காணப்படுகிறார். God loves you more than your ministry. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்க ஊழியத்தோட. ஆமென் சொல்லுங்க. God can tell you to drink some water, add some wine, not this wine, the real grape juice. ஆண்டவர் தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் குடிக்க சொல்லுவாரு. It is written in the Bible. வசனத்துல எழுதி இருக்குது. You know, so God can speak many things that is very particular only to you. ஆண்டவர் ரொம்ப சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட மட்டும் பேச வேண்டிய காரியத்தை சில நேரத்துல பேசலாம். God is very specific. ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சின்ன சின்ன காரியத்தை சொல்லுகிறவர். Amen. ஆமென். God wants us to have a personal connection with him. ஆண்டவர் உங்களோட ஒரு பர்சனல் கனெக்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுகிறார். I have a call upon my life and that's why I'm standing here. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். I have a personal relationship with my God, that's why I'm here. எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு ஆண்டவரோட இருக்கு, அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். That is why God is not anybody's mama or chittappa or chitti or anybody like that. He is God, is our daddy. அதனால தான் என் தேவன் நமக்கு ஏதோ தகப்பனோ மாமாவோ சித்தப்பாவோ அத்தையோ வேற ஏதோ இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார். God is longing to speak to us. அப்பா என்னோட பேசணும்னு ஆசைப்படுகிறவர். So just imagine. சும்மா யோசித்து பாருங்க. Can you imagine the scene where Samuel, the little boy Samuel is there and he runs to God, the prophet Eli. Can you imagine that scene? சும்மா யோசித்து பாருங்களேன், சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலி கிட்ட ஓடி போறது அந்த சீனை. How many times did God call Samuel? எவ்வளோ நேரம் எவ்வளோ வாட்டி சாமுவேல் ஆண்டவர் அழைத்தார்? How many times? 4 times. Okay? 4 வாட்டி. Okay. Now அது தெரிஞ்சதுனால ஒன்றும் பெருசு இல்லை, தெரியலனா கூட பரவாயில்ல. Even if you don't know that, it's okay. It's okay. So how many ever times he called, God is hungry and waiting to talk. ஆண்டவர் ஒரு தாகத்தோட உங்களோட பேசணும்ன்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். Do you know some people who are very talkative? உங்களுக்கு தெரியுமா சில பேர் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. If you leave anybody near them, they'll be talking all the time. அவங்க பக்கத்துல யார் விட்டாலும் சும்மாவே பேசுவாங்க. Do you know such people? அந்த மாதிரி யாரா தெரியுமா உங்களுக்கு? If you don't know, I am one of the such a kind. அப்படி தெரியலனா அந்த மாதிரி ஆள் நானும். Not now, when I was in school, my school classmate is here. So he might know. So I was a very talkative girl when I was in school. என் ஸ்கூல் கிளாஸ்மேட் கூட இங்க இருக்காங்க. நான் ஸ்கூல் டைம்ல அப்படி பேசினேன், இப்போ இல்ல. இப்போ கொஞ்சம் அமைதியாயிட்டேன். ஆமா, இப்போ கொஞ்சம் அமைதியா. Okay. So God is like that. ஆண்டவர் அந்த போல இருக்கிறவர். He wants to vent out his emotions. He's looking for people and finally finds a small little boy and he goes and talks to him about old prophet story. அவர் தேடுகிறார் அவருடைய உணர்வை யார்கிட்டயாவது கொட்டணும்னு. அப்ப தேடும்போது ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சி பழைய தீர்க்கதரிசிகளை பற்றி பேசணும்னு கொட்டுகிறார், அவனை தேடி கண்டுபிடிச்சி. Imagine how hungry he is to talk. யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தாகத்தோட இருக்கிறாரு தம் பிள்ளைகளோட பேச. Satan distracted us thinking that we are very hungry to hear God. பிசாசு நம்மளுடைய எண்ணத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். நம்ம தான் என்னமோ காத்துட்டு இருக்கிற மாதிரி, நம்ம தான் என்னமோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. God is waiting and willing and anxiously longing to talk to each and one of you. ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்காக ரொம்ப தாகத்தோட காத்து கொண்டிருக்கிறார். Another thing is God is talking constantly. ஏதாவது பிபிடி போடுங்களேப்பா. God is talking constantly. ஆண்டவர் ஒவ்வொரு ஓகே ஆண்டவர் கண்டினியூஸா பேசிட்டே இருக்கார். கண்டினியூஸா He doesn't talk intermittently. ஏதோ விட்டு பேசுற இல்ல, கண்டினியூஸா பேசிட்டே இருக்கார். If you're going to have a cable connection here, a TV here and connect it to a table, you can see Vijay TV, Sun TV, whatever TV you want. இங்க ஒரு கேபிள் கனெக்ஷன் டிவியை போட்டு வச்சிருந்தா கண்டினியூஸா என்ன பண்ண போறீங்க? விஜய் டிவி, சன் டிவி, ஏதாவது ஒரு டிவியை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. You are very good people. You will see only God TV. I know. இல்ல, நீங்க ரொம்ப நல்ல ஜனங்கள். ஏனா வெறும் God TV மட்டும் தான் பாப்பீங்க, வேற எதுவும் பார்க்க மாட்டீங்க. But even the TV addiction, God is going to set people free from that. ஆண்டவர் இந்த டிவி அடிக்ஷனை கூட ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்க போகிறார். If it's for you, just say amen.
அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. So if you just connect it, all the waves are already there from the satellite. அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உடனே என்ன நடக்குது? சேட்டலைட்ல இருக்கிற வேவ்ஸ்லாம் அப்படியே அங்க இருக்கு ஏற்கனவே. Just because there is no TV here, we are not able to watch those things. இங்க டிவி இல்லாதனால தான் அந்த மாதிரி காரியங்களை பார்க்க முடியல. So God is constantly relying. Just because we didn't take time to listen, we are not listening. ஆண்டவர் எப்பவுமே நம்மளோட ஒரு தொடர்பு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் நேரம் எடுத்து அவருடைய சத்தத்தை கேட்கல. Amen. ஆமென். Where is God now? இப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார்? The next reason we miss God is because அடுத்த காரியம் நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ணுகிறோடைய காரியம் என்னன்னா, because we look at a wrong place. நம்ம தப்பான இடங்கள்ல அவரை தேடுகிறோம். We expect a thunder from above. நம்ம வானத்துல இருந்து ஒரு பெரிய இடி வரணும்னு காத்து கொண்டு இருக்கிறோம். Many people don't want to speak in tongues because they didn't receive the twisted fire on their head. அநேக பேர் அந்நிய பாஷையில் பேச வேண்டாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய அக்கினி தலைக்கு மேலே சுத்தலன்னு. That came only on the day of Pentecost. அது பென்டிகாஸ்ட் நாட்கள் அந்த நாளில் தான் நடந்தது. Now after that also they only began to speak. Even after that, அதற்கப்புறம் even after the twisted fire tongues came and sat on them, they only began to speak. அவங்க தான் பேச ஆரம்பிச்சாங்க. Amen. Amen. So many times we expect God to thunder from above. அநேக நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் ஒரு இடி முழக்கத்தோட நம்மளோட பேசணும். Actually God is not above. ஆண்டவர் அதை போல இல்ல. God is not above. ஆண்டவர் மேலே இல்ல. God is not above. ஆண்டவர் மேலே இல்ல. Where is he? எங்க இருக்கிறாரு? உள்ள. So he will speak from within us. அவர் அப்ப எங்க இருந்து பேசுறாரு? உள்ள இருந்து தான் அவர் பேசுகிறார். So when we look to hear God, we must look from within and not from outside. சத்தத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படும் போது வெளியில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படக்கூடாது, உள்ள இருந்து நான் கேட்கணும்னு ஆசைப்படணும். Amen. ஆமென்.